டெல்லி கார் வெடிப்பு வழக்கில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் மருத்துவர் ஷஹீனா சாஹித் என்பவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியுள்ளன. டெல்லி செங்கோட்டை அருகே உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தின் நுழைவு வாயிலில் நடத்தப்பட்ட கார் வெடிப்பில் 13 பேர் உயிரிழந்தனர். தாக்குதல் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவைச் சேர்ந்த பெண் மருத்துவர் ஷஹீனா சாகித்தை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். டெல்லி கார் வெடிப்பில் ஈடுபட்ட காஷ்மீர் மருத்துவர் உமருக்கு பெண் மருத்துவர் உதவி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண் மருத்துவர் ஷஹீனா ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பின் மகளிர் பிரிவுக்கான இந்திய தலைவராக செயல்பட்டு வந்துள்ளார் என்றும் இவரின் காரில் இருந்து வெடிபொருட்களும் துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளார்கள். கடந்த வாரம் ஃபரிதாபாத்தில் முசமில் அகமது கனாய், அதில் மஜித் ராதர் ஆகிய 2 மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டு பெரிய அளவில் அமோனியம் நைட்ரேட் வெடிபொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் 3வது நபராக மருத்துவர் ஒருவரை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர்தான் தற்கொலை தாக்குதல் நடத்திய உமராக இருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் கார் வெடிப்பு நடத்தப்பட்ட இடத்தின் அருகே யூடியூபர் ஒருவர் பொதுமக்களிடம் பேட்டி எடுத்துக் கொண்டிருந்த போது பதிவான காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. இந்நிலையில் கார் வெடிப்பு தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் உள்துறை செயலாளர், தேசிய புலனாய்வு அமைப்பின் இயக்குநர், டெல்லி காவல் ஆணையர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் டிஜிபி காணொலி வாயிலாக பங்கேற்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.